சர்ச்சில் முட்டி போட்டு நடந்து சென்று வழிபாடு. வசமாக சிக்கிக்கொண்ட விஜய். நடிகரும் தாவேகா தலைவருமான விஜய் திருச்சி கிழக்கு தொகுதியில தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டிருந்தாரு. அவரு கோயில், பள்ளிவாசல் அப்புறம் சர்ச்சில் போய் வழிபாடு நடத்தின நிலையில அதுவே இப்போ மிகப்பெரிய சர்ச்சையா வெடிச்சிருக்கு. இதனால விஜய் மேல வழக்கு பதிவு செய்யணும் அப்படின்னு பலரும் வலியுறுத்திட்டு வராங்க. கோலிவுட் டு கோட்டை அப்படிங்கிற இலக்க நோக்கி தன்னோட அரசியல் பயணத்தை ஆரம்பிச்சிருக்காரு நடிகர் விஜய். இப்போ தேர்தல் களத்துல தனிச்சு போட்டியிடுறாரு. அவரோட கட்சி மாநிலம் முழுக்க தனிச்சு களமிறங்கக்கூடிய நிலையில விஜய் பெரம்பூர் அப்புறம் திருச்சி கிழக்கு அப்படின்னு 2 தொகுதிகள்ல போட்டியிடுறாரு. விஜய் திருச்சியில பிரச்சாரம் மேற்கொண்டிருந்தாரு. அப்போ பிரச்சாரம் தொடர்பான அவரோட வீடியோக்கள் இணையத்துல ட்ரெண்ட் ஆகிட்டு வந்த நிலையில அது எதிர்பாராத ஒரு சர்ச்சையில முடிஞ்சிருக்கு. அதுவும் அவர் போட்டுக்கிட்டு இருந்த துண்டு தான் இப்போ மிகப்பெரிய சர்ச்சையா வெடிச்சிருக்கு. அதாவது திருச்சி கிழக்கு தொகுதியில விஜய் பிரச்சாரம் மேற்கொண்டிருந்தாரு. மக்களோட கவனத்தை ஈர்க்கறதுக்காக, எல்லா தரப்பு மக்களோட ஆதரவை பெறறதுக்காக நகரோட முக்கிய வழிபாட்டு தலங்கள்ல வழிபாடு நடத்தினாரு. முதல்ல ஒரு அம்மன் கோவிலுக்கும் அதை தொடர்ந்து ஒரு பள்ளிவாசலுக்கும் போனாரு. அந்த 2 இடத்துலயும் எந்த கட்டுப்பாடுகளும் விதிக்கப்படல. விஜய பார்க்க மக்கள் கோயிலை சுத்திலும் பள்ளிவாசலிலும் அதிகமா இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இந்த 2 இடத்துலயும் அவரு தன்னோட கட்சி சின்னம் இல்லனா கொடி பொறிச்ச எந்த அடையாளத்தையுமே யூஸ் பண்ணல. ஒரு சாதாரண மனுஷனாதான் போய் வழிபாடு நடத்திட்டு வந்தாரு. விஜய் ஒரு சர்ச்சுக்கும் போனாரு. அங்கதான் சர்ச்சையே ஆரம்பிச்சது. அதாவது அவர் உள்ள போனதும் சர்ச்சோட கதவுகள் அப்புறம் ஜன்னல்கள் எல்லாமே திடீர்னு மூடப்பட்டுருச்சு. அங்க விஜய் முட்டி போட்டு நடந்து போய் ரொம்பவே உருக்கமா பிரார்த்தனை பண்ணியிருக்காரு. இந்த வீடியோ இணையத்துல ட்ரெண்ட் ஆயிட்டு வருது. அந்த வீடியோவுல கதவுகள், ஜன்னல்கள் மூடப்பட்டு இருந்தது தெளிவா தெரியுது. ஆனா இப்போ அது விஷயம் கிடையாது. முட்டி போட்டு பிரார்த்தனை செஞ்சப்போ விஜயோட கழுத்துல அவரோட கட்சியோட சின்னம் பொறிச்ச துண்டு பளிச்சுன்னு தெரிஞ்சது. வழிபாட்டு தலங்களுக்குள்ள சாதாரணமா போய் வழிபாடு செய்யறது வேற. ஆனா தேர்தல் நேரத்துல கட்சி அடையாளத்தோட போகிறது அப்படிங்கிறது தேர்தல் நடத்தை விதிமீறல் அப்படின்னு நெட்டிசன்கள் குற்றம் சாட்டுறாங்க. தேர்தல் ஆணையத்தோட விதிகளின்படி வழிபாட்டு தலங்களுக்குள்ள கட்சி சின்னத்தை யூஸ் பண்றது விதிமீறல். இதன் காரணமா தான் விஜயோட செயல் சர்ச்சையில சிக்கியிருக்கு. விஜய் கட்சி துண்டோட சர்ச்சுக்குள்ள போனது தெரிஞ்சோ செஞ்சாரோ இல்லனா கவனக்குறைவா செஞ்சாரோ அப்படிங்கிற கேள்வியையும் எழுப்பி விட்டுருக்கு. எப்படி இருந்தாலும் கட்சி துண்டு கூட சர்ச்சுக்குள்ள போன விஜய் மேல தேர்தல் விதிமீறல் வழக்கு பதிவு செய்யணும் அப்படின்னு நெட்டிசன்கள் சொல்லிட்டு வராங்க. போன வாரம் தான் மதுரையில இதே மாதிரியான ஒரு சம்பவம் நடந்துச்சு. மதுரை மத்திய தொகுதியில பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனுக்கு எதிராக போட்டியிடக்கூடிய சுந்தர் சி எல்லீஸ் நகர் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சர்ச்சுக்கு போனாரு. அவரும் அதிமுக சின்னம் பொறிச்ச துண்டை போட்டுக்கிட்டு மக்கள் கிட்ட இரட்டை இலை சின்னத்துக்கு வாக்கு சேகரிச்சதா புகார் எழுந்தது. இது தொடர்பா அவர் மேல வழக்கு பதிவும் செய்யப்பட்டிருக்கு. இப்படி தாவேகா தலைவர் விஜய் சர்ச்சில் மட்டும் முட்டி போட்டு வழிபாடு பண்ணது, அப்போ அவரோட கட்சி துண்டு அவர் போட்டு இருந்ததை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.